இன்றைக்கு அதிகமான தலாக்குகள் நடக்குது, அதிகமான நடக்குது. என்ன நோக்கம் காரணம் தெரியுமா? உலகம் சரியா கொடுக்கப்படல, நகை சரியா கொடுக்கல, ஒழுங்கான வாகனத்திலே ஏற்றிட்டு போகல, ஆக்குமே மோட்டார் பைக்ல கூட மாப்பிள்ளை ஏற்றிட்டு போகல, நகனத்து வாங்கி கொடுக்கல, வீடு கட்டி கொடுக்கல, ஆசைப்பட்ட பயணம் கூட்டு போகல என்பதற்காக வேண்டி இவனோட நாம் வாழ்றதா? யார் இந்த பிச்சைக்காரனோட வாழ்றதா? அன்பாண்டவர்களே, தெளிவாக பெண்கள் சொல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது. தலாக்கை கேட்டு வாங்குகிறார்கள் உலகத்துக்காக வேண்டி. இந்த ஏராளமாக அற்பமான சில விடயங்கள் உலகத்துடைய நோக்கம். எத்தனை பெண்கள் தன் கணவன் தொழுகை இல்லாதவன், வட்டியோடு தொடர்பானவன், அராத்தோடு தொடர்பானவன், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவன் என்ற ஒன்றுக்காக வேண்டி தலாக் சொன்ன ஃபஸ்க் செய்தவர்கள் இருப்பார்களா? தன் கணவனை பிரித்தவர்கள் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். எதற்காக வேண்டி விட்டார்கள்? உலகத்திற்காக. உலகம் கொடுக்கவில்லை என்பதற்காக. சமீபத்தில் ஒரு வாலிபன், அவர் முடிச்சாரு டாக்டர் ஃபெமிலி, ஒரே ஒரு மகள், அவக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, என்ன மாப்பிள்ளையே கார்ல கூட்டிட்டு போவோம் என்ன டாக்டர் மகளே. ஆனா அவரும் சொன்னார், சரி கட்டாயம் நான் காரணம் எடுப்பேன். அவருக்கு ஆசை, கணவனுக்கு ஆசை இல்லாம இருக்காது, ஆசை இருக்கும். எந்த மனைவி இப்படி வச்சுக் கொள்ளணும், சில நிலைமைகள் மாற்றிவிடும். கொரோனாவுடைய அந்த காலம் வந்தது, எல்லாமே மற்ற பக்கம் மாறிச்சது. அவள் அவளுடைய நோக்கத்தில் தான் இருக்கிறார். அந்த பிரச்சனைக்கு பின்னால பல பிரச்சனைகள் வந்து கார் வாங்கல என்ற ஒன்றுக்காக வேண்டி அவர்கள் பிரிய வேண்டிய நிலை வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்கும். அப்படியும் பிரிக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இந்த காலத்தில் மறந்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஹதீஸ், ஐயம் அம்ரஅத்தின் சஅலத் ஸௌஜஹா த்லாக மின் கைரி பஅஸின் ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னah. எந்த ஒரு பெண் தக்க காரணம் இல்லாமல் தன்னுடைய கணவனிடத்திலே போய் சொல்லுகிறாள், உன்னோடு இதுக்கு மேல் எனக்கு வாழ என்ன நீ தலாக் சொல்லுது, தலாக்கை கேட்பாளாக இருந்தால் சொர்க்கம் நுழைவதல்ல, வாசம் கூட ஹராம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாசம் கூட ஹராம். அற்பமான பிரச்சனைகளுக்காக வேண்டி சொர்க்கத்தின வாசத்தை இருந்து விடுகிறார்கள். நோக்கம் உலகம், நோக்கம் உலகம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயம் என்ன? மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபீ ஐயி நஸ்தானிர் அபவை, எதுக்காக வேண்டி நான் உண்மையோட அம்மா அப்பாவுக்கு அனுமதி கேட்கும்? எனக்கு எதுக்காக இந்த துன்யா? சின்ன வயசு வாலிப பெண், எதற்காக வேண்டி இந்த உலகம்? எனக்கு இந்த உலகத்திற்காக வேண்டி உங்களையும் அல்லாஹ்வையும் சொர்க்கத்தை மறப்பதா யா ரசூலல்லாஹ்? இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வத்தார் ஆஹிரா, அல்லாஹ்வையும் ரசூலையும் சொர்க்கத்தையும் நேசிக்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹ் நம்முடைய பெண்கள் சமூகத்தை அப்படியானவர்களாக ஆக்குவானாக. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய கடமை, வழிகாட்ட வேண்டிய கடமை, சொர்க்கப்பாதையை காட்டுங்கள். சோசியல் மீடியாக்கள் சீரழிகிறார்கள், சீரழிகிறார்கள். பேஸ்புக்ல சீரழிகிறது, டிக்டாக்ல சீரழிகிறது. பல சீர்கேடுகள். கஷ்டத்துக்காக வேண்டி வெளிநாடு, சில ஊர்கள்ல பெண்கள் வெளிநாடு போகலன்னு அவருக்கு கேட்கலாம், வெளிநாடு வைத்து வந்தா தண்ணியம். அப்படி போன முஸ்லிம்கள் படுத்துற பாடி எத்தனை பேர்கள் வழிகெடுவதற்கு காரணமாக இருக்கிறார். பட்ட விபச்சாரியாக அவள் வாழுகிறாள் என்றால் நல்ல முடிவை அடைவாளா? அவளை பெற்ற பெற்றோர்கள் எங்கே? கரம் பிடித்த கணவன் எங்கே? கூட பிறந்த சகோதரன் எங்கே? எங்கே?
நரகப்பாதையில் போகும் அவனை திருத்துவதற்கு தைரியம் இல்லை என்றால் எப்படி அவனை ஆண் என்று சொல்வது? அர்ரிஜால் கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆணுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னானே, எங்கே அந்த ஆண்மை என்று? ஆண் என்பவன் உருவத்தில் மட்டும் இருந்து விட்டால் போதாது, பெண்ணை கட்டுப்படுத்தும் தைரியம் வேண்டும். ஹராம் தலைவிரித்தாடுகிறது, ஃபித்னாக்கள் பெண்கள் திசையில் தலைவிரித்தாடுகிறது, சோசியல் மீடியா நாசமாகிறது, சமூகத்தை நாசமாக்குகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியே இவர்கள் போவார்களாக இருந்தால் இந்த சமூகத்தை எப்படி உருவாக்கப் போகிறார்கள்? எப்படி ஒரு சாலிஹான குழந்தை பெற்றெடுக்கப் போகிறாள்? எப்படி ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கப் போகிறாள்? அவள் ஒரு தாய், தன் குழந்தைக்கு ஈமானை படித்துக் கொடுக்க வேண்டிய ஒரு தாய். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்று சொல்லிக் கொடுக்க வேண்டுமே, சொல்லிக் கொடுக்க வேண்டுமே. தன் மகனுக்கு கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன தர்பியத் சொல்லிக் கொடுக்க வேண்டுமே. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு தன் தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிக் கொடுத்த தர்பியத் சொல்லிக் கொடுக்க வேண்டுமே. சொல்லிக் கொடுக்கும் தகுதி உள்ளவராவர். ஆண்களே, விழிப்பு பெற வேண்டிய காலத்தில் இப்படி இந்த சமூகத்துடைய நிலை தொடர்பாக இருந்தால் எங்கோ போயிருக்கும். இன்றைக்கு சில ஆணுக்கு தன்னை பெண்ணாக மாற்றி அலங்கரிப்பது ஒரு ஃபேஷனாக இருக்கிறது. உலகம் எதை செய்தால் அவசரமாக தன் பக்கம் திரும்புமோ அதை செய்கிறாள். அட திண்டத்தையும் டிக்டாக் போடுறாள், பயணத்தையும் டிக்டாக் போடுறாள், என்னென்ன ஹராமோ அதெல்லாம் இதற்கு கணவனும் அனுமதித்திருக்கிறார். சிலர்களுடைய ப்ரொஃபைலை பாருங்க, மாப்பிள்ளை கொண்டாட்டி 2 பேர் ஒட்டோம். அதில் இந்த கணவன் தான் தன் மனைவியை சொர்க்கம் அழைத்து போக போகிறாரா? இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் கிடைக்கும் பிள்ளைதானா ஒரு சாலிஹான ஒரு பிள்ளையாக உருவாக போகிறது? மறைக்க சொன்னது அனைத்துமே இன்று அம்பலத்தில் நடந்துவிட்டது. ஒரு காலம் வரும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது மறுமை நெருங்கிய காலம். ஹராம் ஹலால் போல மாறும். பெண்கள் எல்லாம் நிர்வாணிகளாக ஆகிவிடுவார்கள், தன்னை அலங்கரிக்க ஆரம்பிப்பார்கள், ஃபித்னாக்கள் தலைக்கு மேல் போய்விடும். நடக்குதா இல்லையா? நல்ல முடிவை எப்படி அடைய போகிறோம்? இப்படியெல்லாம் அனாச்சாரத்தை செய்துவிட்டு எத்தனையோ பேர் மரணித்து விட்டார்கள். அவர்களுடைய டிக்டாக்கில் அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோக்களை பலர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள். அவர்கள் கபர்களிலே, கபருடைய முடிவு என்னவாக போகிறது? நாம் மரணித்தால் என் கபர்களுக்கு நன்மை வருவதற்கு வழி அமையுங்கள், பாவம் வருவதற்கு வழி அமைத்து விடாதீர்கள். இன்று இளம் பெண்கள் சமூகத்துடைய நிலை கேவலமாக போய்கொண்டிருக்கிறது. குர்ஆனுடைய சமூகத்தை உருவாக்குங்கள் பெற்றோர்களே, ஹிஜாபுடைய பெண்களை உருவாக்குங்கள், வெட்கம் என் பன்மை கொடுத்து பிள்ளைகளை உருவாக்குங்கள், அதிகமாக தர்பியத்துகளை கேட்க வையுங்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கரத்தை மறுமையில் பிடிக்க வேண்டியவள் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள். அந்த ரோசத்தோடு பிள்ளைகளை உருவாக்குங்கள். நாளை மறுமையில் சொர்க்கம் வரைக்கும் கைப்பிடிக்க வேண்டும். அந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்தால்தானே கரம் பிடிக்க முடியும். நாளை மறுமையில் நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு எழுப்பாட்டப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா இல்லையா? அப்படி அடைய வேண்டும் என்று ஆசைப்படும் நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை வாழ வேண்டுமா இல்லையா? சுன்னத்துகளை மதிக்க வேண்டுமா இல்லையா? நல்ல முடிவு அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமா இல்லையா? கண்ணியமான உம்மத்தினா, கண்ணியமான சமூகம் தான். இந்த சமூகத்துடைய கண்ணியங்கள் நாளாந்தம் சீர்குலைத்திற்குட்பட்டுக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. ஆண்களாலும் தான், பெண்களாலும் தான், வாலிபர்களாலும் தான், வாலிப பெண்களாலும் தான்.
இப்படியே காரியம் விடயம் தொடர்பாக இருந்தால் இந்த உம்மத்துடைய நிலை خير உம்மத், உம்மத்துகளிலே தலை சிறந்த உம்மத் இந்த நபியுடைய உம்மத். நாளை மறுமையில் எந்த நபியும் சிபாரிசு செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய கவும்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு தேவையான துஆவை கூட தன் மகளுக்கு கூட கேட்காமல், தன் குடும்பத்துக்கு கூட கேட்காமல், ஒட்டுமொத்த உம்மத்துக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய தூதர் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் சொல்லுவார், நபியே சிபாரிசு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விழுவார்கள் சுஜூதிலே. உம்மத்தி உம்மத்தி, என் உம்மத்தை பாதுகாத்தது அல்லாஹ். அந்த நபி மீது இரக்கம் பெறக்கூடாதா? எமக்காக வேண்டி அல்லாஹ்விடம் மன்றாட்டம் செய்ய போகிறார்களே அந்த நபி, அவர்கள் மீது எனக்கு இரக்கம் வரக்கூடாதா? பாப்பா படுற கஷ்டத்தை பார்த்து மகன் முடிவெடுக்கிறான். இந்த பாப்பா எவ்வளவு இரக்கம்! எமக்காக வேண்டி எத்தனை ஏச்சில்கள், எத்தனை தடவை முகத்தில் துப்பப்பட்டது. 3 வருடம் சமூக புரிஷ்காரம் முக்காவிலே எல்லை கொலையை திண்டாடுகளே அல்லாஹ்வுடைய தூதர் முகத்துக்காக. முழு சுகங்கள் இன்பங்கள் எல்லாம் திறந்தார்களே, முழு சுகங்கள் இன்பத்தையும் திறந்தார்களே. மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனார்கள் கால்நடையாக. சாதாரணமான காரியமா? அவ்வளவெல்லாம் தியாகம் செய்துதானே இந்த உம்மத்தை சிறந்த உம்மத்தாக உருவாக்கினார்கள். இந்த உம்மத்தின் மீது இருந்த கருணை, சக்கராத்தை கூட லேசாக்கிறியா அல்லாஹ் என்று கேட்டார்களே. உம்மத்தினுடைய சக்கராத்தை லேசாக்கி ஒட்டுமொத்த சக்கராத்தை எனக்கு தந்தது என்று கேட்டார்களே. இரக்கம்